ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் கதவு திறந்தோடனே படார்னு ஒரு ஷாக். என்னடா பார்த்தா ஈஸ்வரி பாட்டி, ஏய் நான் வந்து இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் நீ நினைக்கிறியாடின்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட் வாய்ஸ் இருக்குது. இவங்க இருந்துட்டு நீ இன்னும் போகலையாடி, நீ திருந்தவே மாட்டியாடி, ஏன்டி என்கிட்ட வாங்கி வம்பளுக்குனே வர அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இருந்துட்டு ஏய் ஒன்றை வீட்டை விட்டு அழுப்பாமல் நான் எப்படி போவேன்னு சொல்கிறாங்க. இப்படி வெளியே நின்று இந்தியா பாகிஸ்தான் பார்டர் மாதிரி நின்று சண்டை போட்டுருக்காங்க, உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இழுத்துட்டு வந்துட்டார் கோபி. அம்மா இனிமேட்டுக்கு உங்களுக்கு தேவையானது நானே பார்த்துக்கிறேம்மா, நான் யாரையும் விட மாட்டேம்மா, எனக்கு ஏன் அம்மா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்தாண்ட வர. அதாவது அவங்க மாமியார் கூப்பிட்டு மாப்பிள்ள உங்கள் அம்மா எப்படி ஏன் உயிரோட வந்தாங்கன்னு கேட்குறியா, என்ன நினச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிமிஷம் நம்ம கோபி முழு சந்திரமுகியாக மாறினதை நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கலாம். கடைசியில் அம்மாவுக்கு ஒன்றுனா இப்படி சந்திரமுகி வேஷத்தில் இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தப்படுறதா இல்லை கோவப்படுறதான்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா அப்பைக்கப்பா இவருக்குள்ளே சந்திரமுகி வெளியே வந்துட்டு போகலும் போல இருக்குது. அதனால் பயந்துட்டாங்க நம்ம ராதிகா அம்மா. நம்ம ராதிகாவே பயந்துட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு பயப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோபி ரெஸ்டாரண்ட் போனால் 4 பேர் லீவ் போட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஐயோயோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த கொலகாண்டில் நம்ம செஃப்பை பிடிச்சி திட்ட, ஐயோயோ உள்ளவரும் வெளியே போயிடுவாரா, போய் கம்முனுறா அப்படின்னு சைலண்ட்டாக போயிட்டாரு. இன்னொரு பக்கம் நம்ம பழனி சார், அதாவது நம்ம பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட் போயிட்டு அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. கண்ணா நீ எதுக்கு ட்ரை பண்ணுறேன்னு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வீட்டில் உள்ள எல்லாரும் சோகமாக உட்காந்துருக்க பாக்கியா வந்து சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ராதிகா ஒரு பக்கம் அத்தையாச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை உங்களுக்கு ஏதாவது வேணுமா என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, என்ன நான் செத்துட்டேன்னு நினைக்கிறாடி, என்னடி நினச்சிட்டு இருக்கேன்னு பேசுகிறாங்க. உங்களுக்குள்ள குணம் தான் உங்கள் பையனுக்கு அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இவங்கள்ட்ட போயிட்டு அத்தை ஏதாவது வேணுமான்னு தொட்ட உடனே கோபி வந்துட்டு எங்கள் அம்மா என்ன பண்ண பார்க்குறேன், எங்கள் அம்மா என்ன பண்ண பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே சந்திரமுகியாக மாறிட்டாரு. ஐயோ இவன் இப்படி இருக்கான்.